Daily. Taste the Daily. ஆறு அமைச்சர்கள் இது மாதிரியான வழக்குகளில் சிக்கியிருக்கிறாங்க. இது அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு சரிவை ஏற்படுத்தும். எதேச்சகாதிகாரமாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனப்பான்மையை இவர்களுக்கு அல்ல எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்ற தீர்ப்பைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இவர் திமுக ஆஃபீஸரு, இவர் அதிமுக ஆஃபீஸரு அப்படின்னு இந்த பிரிவினையை உண்டாக்கிய அந்த புள்ளி 89 திரு கருணாநிதியினுடைய ஆட்சியில் ஆரம்பித்தது. பேச்சு மட்டும் பார்த்தா டிவியில் உட்காந்து பேசுறாரு, நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன், இரும்பு கரம் கொண்டு அடுக்குவேன். எந்த சர்வாதிகாரி எந்த இரும்பு கரம் கொண்டு யார் அடக்கினார்னு தெரியல. இவர் இரும்பு கரம் கொண்டு அடக்குனதெல்லாம் யாருன்னா சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், கிஷோர் கேசாமி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருவேர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய வரலாற்றிலேயே சபாநாயகருக்கு முதல் முறையாக சம்மன், அதுவும் நீங்கள் போட்ட வழக்கில். அது என்ன வழக்கு, ஏன், எதற்காக தொடுக்கப்பட்டது? சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னதும் தமிழ்நாட்டில்தான். ஆனால் இதுவரையிலே இருந்த சபாநாயகர்களை போல அல்லாமல் ஒரு கட்சியினுடைய அப்பட்டமான பிரதிநிதியாக திரு அப்பாவு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது பொதுவெளியாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்றமாக இருக்கட்டும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு தனியார் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அந்த விழாவில் பேசுகிறார். 2016ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வது என்று தெரியாத மனக்குழப்பத்தில் இருந்ததாகவும், 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து தங்களை திமுகவிற்கு மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருந்ததாகவும் அந்த கருத்து அவருக்கு சென்றடைந்த பிறகு அவர் அப்போது திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற போது தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அவர் சொல்கிறார் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கேட்டபோது, ஏதோ இந்த செய்தி தொடர்பாளர் என்ற முறையிலே ஏதோ கருத்து கேட்பதற்காகத்தான் இருக்கும் என்று அவர் நினைத்து கொண்டார். மாறாக நான் இதுபோல் அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வருவதாக விரும்புகிறார்கள், இதை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் ஆட்சியை பிடித்து விடலாம், நம்ம திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துவிடும் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் வேண்டாம், அதுபோல் நாம் செய்ய வேண்டாம், மக்களை சந்தித்து நாம் ஆட்சியை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னதா அவர் பேசி, அது மறுநாள் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. செய்தி ஊடகங்களிலேயும் பத்திரிகை ஊடகங்களிலேயும் அது பரிசுரிக்கப்பட்டு செய்தியாக அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவந்துவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு அவதூறான ஒரு கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. அவருக்கு நான் உடனடியாக வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்புகிறேன். இந்த கருத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வழக்கறிஞர் அறிவிப்பு பெற்ற 24 மணி நேரத்திற்குள்ளாக இந்த கருத்தை நீங்கள் திரும்பி பெற வேண்டும். இதற்கு மான நட்ட ஈடாக 1 கோடி ரூபாய் நீங்கள் பணம் தர வேண்டும் என்று நான் அறிவிப்பானை அனுப்புகிறேன். அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதற்கு திருப்பி எங்களுக்கு வழக்கறிஞருக்கு அந்த அறிவிப்பிற்கு மறுப்பு தெரிவித்தும் எந்த விதமான அறிவிப்பும் அவர் கொடுக்கவில்லை. வாளாக இருந்து விடுகிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சபாநாயகருக்கு ஒரு நீதிமன்றம் முதன்முறையாக அழைப்பானை அனுப்பியிருக்கிறது. இது வரலாறு. அதற்கு காரணம் திரு அப்பாவு தான். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அவர் பேசக்கூடாது, அந்த பேச்சு தப்பு. அதனால் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு வந்து நிற்க வேண்டும், அந்த வழக்கை அவர் சந்திக்க வேண்டும். சரி, இப்போது சபாநாயகருக்கு சம்மன் கொடுத்தது மட்டும் இல்லை, இப்போ அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர்கள் மீதான வழக்கு, கொடுத்த ஒரு விடுதலை தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி மீண்டும் வந்து அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் சொல்வது எல்லாமே வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் புதுசாக நடக்குது. இப்போது சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வழக்கு பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அப்போது நீதிமன்றம், சட்டம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான்.
அப்போது ஆனந்த வெங்கடேஷ் போன்ற ஒரு நீதிபதி வருவார். அவர் போனாலும் அதுக்கப்புறம் திருப்பி 1000 ஆனந்த வெங்கடேசுகள் வருவார்கள். அது போன்ற நாம் குற்றம் செய்கிற போது மனது நமக்கு இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். இதை நான் சொல்லலை, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் சொல்கிறார், கடவுள் சில நேரங்கள் இது போன்ற நீதிபதிகளை பணிக்கு அமர்த்துவார் அப்படின்னு சொல்கிறார் அவரோட அந்த உத்தரவில். அதை தான் நான் மேற்கோளிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்படி அவர் நடுகிற போது இந்த வழக்கில் சட்டத்துக்கு புறம்பான பல விடயங்கள் நடந்திருக்கிறது. சட்டத்திற்கு முரம்பாக இந்த வழக்குகள் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த விசாரணை நீதிமன்றம் இருவரையும் விடுவித்ததை, அந்த தீர்ப்பை நான் ரத்து செய்கிறேன். ரத்து செய்து மீண்டும் இதன் மீது விசாரணை நடத்துவதற்குண்டான உத்தரவை பிறப்பிக்கிறேன். அந்த உத்தரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடக்காமல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையும் தினந்தோறும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் அதில் குறிப்பிட்டு டே பை டே என்று சொல்வார்கள். டே பை டே அந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்போ திரும்ப ஃப்ரம் தி பிகினிங் முதலிலிருந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. சாட்சியங்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள், ஆவணங்கள் மீண்டும் பரிசீலனிக்கப்படும், வாத பிரதிவாதங்கள் வைக்க வேண்டும், விசாரணை குறுக்கு விசாரணை நடைபெற வேண்டும். இதெல்லாம் தினந்தோறும் 4/4 மணியும் தினமும் நடக்க வேண்டிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. அதனால் இதில் முகாந்திரம் இருக்கிறது என்ற பட்சத்தில், இவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படுகிறது என்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உத்தரவுகள் எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கும் சார்? ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, 6 அமைச்சர்கள் இது மாதிரியான வழக்குகளில் சிக்கியிருக்கிறாங்க. இது அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு சரிவை ஏற்படுத்துமா? இல்லை, ஸ்டாலினுக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. காரணம், அவருக்கு இது எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரிஞ்சருக்கு தெரியாதா சார்? அவருக்கு தெரியாது, அவருக்கு பாவம். நம்ம அவர் சொல்லி என்ன பண்ணுறது? அவர் நிலைமை அப்படி இருக்குது அவருக்கு. அதனால் அவர் காதுக்கே எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னே அவருக்கு தெரியுமானே எனக்கு தெரில. அவர் முதலமைச்சர், அவ்வளோதான். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், அவ்வளோதான். அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவருக்கு பாவம். அதனால் இதில் தெரிஞ்சால் தான் எனக்கு அழுத்தம் வருதா, தாக்கம் வருதா, ஏக்கம் வருதா நான் பார்க்குறதுக்கு. அதனால் அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அதை தாண்டி அரசாங்கத்திற்கு அழுத்தமா என்று சொன்னால் நிச்சயமாக இது அழுத்தம் இருக்கிறது. காரணம், ஏற்கனவே சில அமைச்சர்கள் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது, பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போது இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்கிற போது நாம் என்னை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, எதேச்சகாதிகாரமாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனப்பான்மையை இவர்களுக்கு அல்ல எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்ற தீர்ப்பைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இல்லை, இப்போ ஆட்சி அதிகாரத்தை இப்போ நீதிமன்றம் வரைக்கும் இவங்க கொண்டு போய் செலுத்த முடியுதுன்னு சொன்னால் எப்படி முடியுது இவங்களால்? இல்லை, அதாவது நான் அதை 19 நம்ம இப்படி ஒரு நீதிமன்றத்திற்கு இவங்க கொண்டு போகிறாங்கன்னு நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். அதனால் அதிகாரிகள் இந்த அழுத்தத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு செயல்பாடுகளை அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இது போன்ற தவறான வழிகளை சில அரசியல்வாதிகள் முன்னெடுக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இது. அதனால் நம்ம நீதிமன்றத்தை 19 நம்ம குறை சொல்லத்தேன். இல்லை, நீதிமன்றத்தை நான் குறை சொல்லலை. இப்போ திமுகவினுடைய இந்த செயல்பாடுகளால் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க, அரசு அதிகாரிகள் எல்லாருமே விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க. இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பார்வையை உருவாக்குதா திமுக அரசு தவறான பாதையில் போகுது அப்படிங்கிறத? அதாவது 89 வரைக்கும் அரசு அதிகாரிகள் நியாயமானவர்களாக இருந்தார்கள். அரசு அதிகாரிகள் சட்டத்தின்பால் செயல்பட்டார்கள். அரசு அதிகாரிகள் மனச்சாட்சியின்படி பணிபுரிந்தார்கள். இந்த 89 என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கி ஆரம்பிச்சது இவர் திமுக ஆஃபீஸரு, இவர் அதிமுக ஆஃபீஸரு அப்படின்னு இந்த பிரிவினையை உண்டாக்கிய அந்த புள்ளி 89 திரு கருணாநிதியினுடைய ஆட்சியில் தான் ஆரம்பிக்குது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரையில். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது இவர் அதிமுகவை சார்ந்த ஒரு அதிகாரி, இவர் திமுகவை சார்ந்த ஒரு அதிகாரி என்ற ஒரு நிலைப்பாட்டை அன்றைக்கு ஏற்படுத்தியதன் விளைவு இன்றைய வரையில் இது போன்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை ஆட்சி மாறுகிற போதெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்களும் தான். இல்லை சார், இப்போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இத்தனை சிக்கல்கள் இருக்குது. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சிக்கல் வரும்போது அதிகாரிகளை மாத்திரம் செய்கிறோன்ற மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கா இல்லை இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்களா? நம்ம ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்வாங்க. ஆனால் இந்த மாற்றத்துலலாம் எந்த மாற்றமும் வந்துடாது. இந்த அரசு அதிகாரிகளை மாற்றதுனால எந்த மாற்றமும் வந்துடாது. அதாவது நான் ஊரில் பழமொழி சொல்லுவான், முன்னேறு சரியாக போனால் தான் பின்னேறு சரியாக போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முன்னேறே அது மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது. நான் முன்னேறுன்னு சொல்கிறது முதலமைச்சரை எந்த விதமான ஒரு செயல்பாடுமோ பேச்சு மட்டும் பார்த்தா டிவியில் உட்காந்து பேசுகிறாரு, நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், இரும்பு கரம் கொண்டு அடுக்குவேன். எந்த சர்வாதிகாரி எந்த இரும்பு கரம் கொண்டு யார் அடக்கினார்னு தெரியல. இவர் இரும்பு கரம் கொண்டு அடக்குனதெல்லாம் யாருன்னா சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், கிஷோர் கேசாமி,
அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய அன்பு தம்பிமார்கள் இவங்ககிட்ட தான் இந்த இரும்புக்காரெல்லாம் இருக்குது. வேறு யாருக்கிட்டையும் இந்த இரும்புக்காரெல்லாம் இருந்ததா எனக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து பேச்சு ஒன்றும் செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாக இருப்பது தான் திமுகவினுடைய வாடிக்கை. அது நான் பெரிய அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி வானத்தை வில்லா வளைச்சிருவேன், மலையை பரட்டி போட்டுருன்னு பேச்சிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேறு காலி பெருங்காய டப்பா தான் அதுங்க. அதனால் நீங்கள் முதலமைச்சர் எல்லா துறையின் மீது உங்களுடைய பார்வை செலுத்த வேண்டும். அரசு அதிகாரி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதன்படி உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். எப்படி 4 ஆண்டுகள் 2 மாதம் அண்ணன் எடப்பாடியார் அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அதே கட்டுக்கோப்போடு இந்த ஆட்சியை நடத்தினாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல முதலமைச்சரை நாம் தவற விட்டோமே, ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர வைக்காமல் நாம் செய்து விட்டோமே என்ற ஒரு பெரும் இயக்கம் மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது 26 சரியாயிடும். இல்லை, இப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வழக்கு போடுறாங்களே, சவுக்கு சங்கர் மீதான வழக்கில் கூட இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்து அரசுக்கு எதிராக தான் வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிட்டே இருக்க போகும்போது இவங்க ஏன் இன்னும் திருந்தவே மாட்டாங்க? திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. எப்படின்னா, நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நான் உணர்ந்தால் தான் நான் திருந்துவேன். நான் பண்ணுற தப்பே இல்லைன்னு நான் நினைக்கும் போது நான் எப்படி திருந்துறதுக்கு எப்படி எனக்கு வாய்ப்பே கிடைக்காது இல்லை எனக்கு. இந்த வழக்கு சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கு அன்றைக்கி விசாரணைக்கு வரும்போதே நீதியரசு ஜிஆர் சாமிநாதன் இது தகுதியான வழக்கு இல்லைன்னு சொல்லி ஃபைல் பண்ண அன்றைக்கே முடிச்சு விட்டார் அதை. பட் ப்ரொசீஜராக நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய கம்பெனியன் ஜட்ஜி பாலாஜி என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி நம்ம ஒரே நல்ல HCP நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ அது ப்ரொசீஜராக அவங்ககிட்டேருந்து நம்ம அரசு துறையிலிருந்தும் நாம் அவருடைய பதில் மனுவை பெற்ற பிறகு தான் நம்ம இது மாதிரி விசாரணை நடத்தி தான் நம்ம தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி ப்ரொசீஜரல் எரல் தான் சொல்லி ஜஸ்டிஸ் பாலாஜி சொன்னாதே தவிர அவங்க நீங்கள் போட்டது நியாயம்னு அவரும் சொல்லலை. ஆனால் முதல் நாளே ஜிஆர் சாமிநாதன் சொல்லிட்டாரு இது தப்பு நீங்கள் போட்ட வழக்குன்னு சொல்லிட்டு HCP பிரேக் பண்ணிட்டார் அவர். அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வழக்குமே. அவங்க என்னன்னா இப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைடு, ஒரு HCP போட்டோம், ஒரு குண்டாஸ் போட்டதுனால ஒரு 4-5 மாதம் சவுக்கு சங்கரை உள்ளே வச்சோம், அந்த ஒரு திருப்தி அவங்களுக்கு, அவ்வளோதான். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வழக்கு தான் ரிமாண்டு காமிச்சிருக்காங்க, 17 வழக்குன்றாங்க, இன்னும் 7 வழக்குல ரிமாண்டே காட்டல. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், ஒரு பெயில் வாங்கும்போது அடுத்தது ரிமாண்டு காட்டிகிட்டே இருப்பாங்க. HCP பிரேக் ஆச்சுனாலும் வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது வெளியே வர முடியாது, ஜெயிலில் தான் இருக்கணும். எல்லா வழக்கிலும் பிணை கெடுத்த பிறகு தான் நம்மளுடைய இந்த குண்டர் தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டாலும் சிறையிலிருந்து வெளியுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இன்னும் 3 வாரம் டைம் கேட்டிருக்காங்க இன்றைக்கி. ஏன் இத்தனை வழக்கு இருக்குது, ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு எப்படி இத்தனை வழக்கு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க? அதாவது எப்படின்னா, சட்டம் உங்கள் கையில் இருக்குது, ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்ற அர்த்தத்தில் தான் நீங்கள் நீதிமன்றம் கேட்டிருக்குது. ஒரே பிரச்சனை, நான் வந்து சவுக்கு சங்கரை நியாயப்படுத்தியோ சவுக்கு சங்கர் ரொம்ப நியாயமான ஆள் அவர் பேசுனது சரிங்களா நான் சொல்லலை. சட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் தவறாக பேசியிருக்கிறாரா, அதுக்குண்டான வழக்கு பதிவு பண்ணுங்கள், சிறையில் வைங்க, கோர்ட்டை நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு நடத்துங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். அதில் நம்ம தலையிடவே முடியாது, சட்டம் எல்லாருக்கும் பொது. ஆனால் ஆட்சி அதிகாரம் இருக்குது உங்கள் கையில். இந்த அரசாங்கத்தை யாரும் குறை சொல்லக்கூடாது, இந்த அரசாங்கத்தை யாரும் சுட்டி காட்டக்கூடாது, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்படாத தன்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடக்கூடாது, இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கையாளாகாத தனத்தை பொது வெளியில் யாரும் பேசிவிடக்கூடாது என்று அதில் தான் சர்வாதிகார மனப்பான்மையோடு, அதில் தான் இரும்பு கரம் கொண்டு இது போன்ற வலைதள வாசிகளை நீங்கள் வந்து முடக்குவதற்குண்டான அந்த வேலையை செய்கிறீங்களே தவிர எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறான். இன்றைக்கு நேற்று கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய அறிக்கையின் வழியிலே பெட்டி கடையில் கூட இன்றைக்கு போதை வஸ்துக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு போதை நாடாக இன்றைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல அதான் உண்மை. பாவம், நம்ம என்ன பண்ண முடியும்? வரட்டும், 26 நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.